ஓ மனசுல பாட்டுதான் இருக்குது, என் மனசுல கேட்டுதான் தவிக்குது. நீ என்ன வச்சு பாட மாட்டியா தொட்டு ஆளும் ராசையா? மனசு முழுதும் மசைதான் எனக்கு, இசையிலே எனக்கு இடம் நீ ஒதுக்கு. பாட்டுதான் இருக்குது, என் மனசுல கேட்டுதான் தவிக்குது. பாட்டால புள்ளி வச்சு பார்வையில கிள்ளி வச்சு பூத்திருந்த எண்ண சேர்ந்த தேவனே. போடாத சங்கதிதான் போட ஒரு மேடையுண்டு, நாளிவிங்களான வார்த்த ராசனே. நெஞ்சோடு கூடு கட்டி நீங்க வந்து வாழணும். சொல்லாம பாட்டு சொல்லி காண வெள்ளாளணும். உங்களைத்தான் எண்ணி எண்ணி கண்ணை மனம் தேடும். சொல்லுமையா நல்ல சொல்லு சொன்னா போ. ஓ மனசுல பாட்டுதான் இருக்குது, தவிக்குது. நீ பாடும் காணும் வந்து நிம்மதிய தந்ததையா. போன வழி பார்த்து கண்ணு மூடுங்க. தூங்காத காத்து நெஞ்சு தொட்டு போனதையா. நாளிவிங்களான ராசனே. உன்னோடு வாழ்ந்திருந்தா ஊருக்கெல்லாம் ராணிதான் பலே பலே ஆசையெல்லாம் ஏத்து தரும். நீங்களா உங்களைத்தான் எண்ணி எண்ணி கண்மனம் தேடும். கத்தளித்து வெளிக்கொடுத்தோம். உன் மனசுல பாட்டுதான் இருக்குது, என் மனசுல கேட்டுதான் தவிக்குது. நக்கடி என்ன வச்சு பாட மாட்டியா என் நெஞ்ச தொட்டும் ஆளு ராணியா? மனசு முழுதும் இசைதான் இருக்கு, அதிலே எனக்கு இடம் நீ ஒதுக்கு. மனசுல பாட்டுத்தான் இருக்குது, என் மனசுல கேட்டுதான் தவிக்குது. தவிக்குது. அந்த இடத்தை அழைத்த காரணம் என்ன? நம்ம இடத்துக்கு நாதர் முகமது வந்திருக்கிறார். சாமி கிட்ட வாங்கினீங்களா? வாங்கி விட்டோம். எவ்வளவு? இப்போதைக்கு இன்னும் வாங்கல, இனிமேல் வாங்கணும். இப்போதான் ஆள் பார்த்துருக்காரு. இப்போதைக்கு வாங்கல, கை எங்க சாமி கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கணும்ல. சாமி அழைத்து பாருங்க பார்க்கலாம். சுவாமி வரவேண்டு வரவேண்டு சுவாமி. வந்தாரு வரவேற்பது குலரி மாண்பு, ஆ? குலம் அன்புடா, வந்தவருக்கு வரவேற்பு கொடுக்கணும். ஏய் மாமிய பாத்தா மறைச்சு வை, மத்தியாலை பார்த்த மாதிரி அது பார்த்துருச்சுடா. அது வரவேண்டும் சாமி வரவேண்டும். நாரத மகரிஷி வர வேண்டும், வரவேண்டும் கொண்டு வருவீர் காண இருந்தாலை காண வர வேண்டும். வர வேண்டும் சாமி வர வேண்டும், நாரத மகரிஷி வர வேண்டும். பிரம்மாவின் மைந்தன் வருக, கலைவாணி புதல்வன் வருக. தர வேண்டும் வர வேண்டும் சுவாமி வர வேண்டும், மாரத மகரிஷி வர வேண்டும்.
நாரத மகரிஷி வர வேண்டும் மரவேறும் கொண்டு வருவேன் எழுதாலை காணாயோ வர வேண்டும் ஏய் அப்பு மஞ்ச வெட்டி உன்னையா நீ இந்த பொறுமையாவே வரமாட்டியா ஏதோ கொலையா பார்த்துட்டு யார் ஆள் மாதிரியே இப்படி வந்து உட்காந்துக்கிறிய என்ன கதை ஆமாங்க முதல் பிடித்தா விழுந்து என்னன்னு பார்த்துட்டு அங்கேருந்து டீ எடுத்து குடிச்சிட்டு போறாப்புல இப்போ அங்கேருந்து பதட்ட முடியாது படுத்துங்கிறாப்புல எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விடுங்கிறேன் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் கிடைச்சிருக்கா டான்ஸ் ஆமா முடிச்சுக்கிட்டு கலைவாடி புத்திரனே வருக பிரம்மனின் மைந்தனை வருக 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 ராவணனின் தாத்தா வருக அவர்கள் எங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் அண்ணனுக்கும் தோழிக்கும் நல்லாசை பேரோடு சுவாமி தர வேண்டும் சாமி அப்படியே கோச்சிக்காம அண்ணே எந்த வேகத்துல ஒடியாந்தியோ அதே வேகத்துல போயிட்டு ஒரு 10 டீ வாங்கிட்டு வந்துரு ஓடு சாமி உங்களோட ஆசீர்வாதம் அப்பு நல்லா இருக்கீங்களா அப்பு சரிங்க சாமி உங்களுக்கு ஏன் சாமி வரீங்க இங்க வாங்க சரி மாமா ரெடி பண்ணிட்டு வாரியா நீதான் உன்ட டீ தானே கேட்டேன் சரி இந்த பிள்ளை யாரு என் ஆளு சாமி இந்த பிள்ளைய தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா ஆமாங்க சாமி வாங்க வாங்க ஆமா இவனே கல்யாணம் பண்ணிக்க போற ஆமாங்க சாமி இவனுக்கு ஏற்கனவே இது தூக்கிட்டு இருக்க பாத்துக்க அது தூக்குனா தான் சாமி கல்யாணம் பண்ணணும் சென்று வாருங்க சரிங்க சாமி வேணா நம்பி ஏமாந்து போயிடாத ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பு குலப்பண்பு கொண்டாமல் என்னை ஆடி பாடி நம்ம ஒரு ஆற்றங்கரையில நீரோடையில் விட்டுருன்னு ஒரு பெட்டியிலே நகமும் பட்டு புடவையோடு அதாவது கவச குண்டலங்களோடு பிறந்த குழந்தையை வச்சு அனுப்பிட்டாங்க அந்த குழந்தை எங்கே போகுதுன்னா அதிரதன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேரோட்டியுடைய வீட்டுக்கு போகுது சரியா ஆமா அது தேரோட்டி வீட்டில் போய் வளருது ஆனால் தாய் குந்தி தேவி என்ன பண்றா பெத்த பிள்ளைய வளர்க்காம பேணி காக்காம விட்டுறா தாய் விட்டு அப்ப தாய் கை விட்டுட்டா கை விட்டுடா சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவன் தான் தகப்பேன் தகப்பன்னு என்ன பண்றான் கர்ணனை பார்த்துக்கல பெத்ததோட சரி ஆமா அதுக்கப்புறம் அவனுக்கு தேவையான தகப்பனுடைய பணிகள் எண்ணற்ற இந்த உலகிலே ஒரு மகனுக்கு இருக்கு பிறந்ததுக்கு அப்புறம் படிக்க வைக்கணும் அவனுக்கு சாப்பிட வைக்கணும் அவனை நல்ல வேலைக்கு சேர்த்து விடணும் நல்ல இடத்துல பொண்ணு வாக்கணும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணணும் அவனுக்கு குழக்கக்கூடிய குழந்தைகளை தூக்கி வச்சு கொஞ்சம் இப்படியெல்லாம் பல கடமைகள் இருக்கு ஆமா இது எதையுமே சூரிய பகவான் செய்யல பெத்தட்டம் விட்டுட்டோம்னு விட்டுட்டார் ஆக சூரியனும் தந்தை கைவிடப்பட்டான் அப்ப அம்மாவும் கைவிட்டாங்க அப்பாவும் கைவிட்டாங்க அடுத்து பாருங்க மாதா பிதா குரு குருனா யாரு தெரியுமா பரசுராமன் பரசுராமனுக்கு ஒரு தன்னுடைய கொள்கை இருந்தது என்ன கொள்கை என்றால் தன்னுடைய வாழ்நாளிலே வில்வித்தையை சத்திரியர்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாரு மாறாக அந்தணர்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு அந்தணர்னா முனிவர்கள் சத்திரியர்னா மன்னர்கள் மன்னர்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாரு முனிவர்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு ஆனால் கர்ணனை துரியோதனன் என்ன பண்றான் அந்தணன் என்று பொய் சொல்லி சேர்த்து விடுறான் சேர்த்து விட்டு கொஞ்ச நாள்ல என்ன பண்றான்னா பாடம் எடுத்துட்டு ஒரு அயர்ந்து வரும்பொழுது அப்பாவை மடியை காட்டு நான் தலை வச்சு படுத்துக்கின்னு வாத்தியார் கேட்கிறாரு வாத்தியார் சொன்ன உடனே இவனும் மடியில தலை வச்சு உறங்குறான் வாத்தியார் கேட்ட உடனே வாத்தியார் என்ன பண்றாரு இவன் மடியில தலை வச்சு உறங்குறாரு உறங்குற நேரத்துல சரியான நேரத்தில் ஒரு வண்டு கர்ணனுடைய துடையை கீழிருந்து மேல் துடைத்து வந்தது அப்படி வரும்பொழுது தொடை அதாவது ஒரு எறும்பு கடிச்சாலோ கொசு கடிச்சாலோ நம்மளால தாங்க முடியல ஆனால் ஒரு மனதார வாழ்த்துகிறேன் இந்த பதில் இங்கே ஆறு பேசுகிறவர்களுக்கும் அன்புடன் ஐயப்பன் அவர்களுக்கு நல்லான் பங்காளிகள் சார்பாக 110 ரூபாய் அன்பை கொடுத்துள்ளார்கள் நல்லான் பங்காளிகள் சார்பாக அன்பில் போல இங்கே நல்லான் பங்காளிகளுக்கு எனது சார்பாகவும் இசைக்குழு சார்பாகவும் நன்றி என்கிறது வணக்கம் பெண்மணிக்கு இடத்துல என்ன சார்பாக ஒரு சிறிய வாழ்த்து மனதார ஒரு வாழ்த்து கொடுக்கணும்னு தென்பாண்டி தென்பாண்டி தமிழே என் சிங்கார கோயிலே தென்பாண்டி தமிழே என் சிங்கார கோயிலே இசை பாடும் ஒரு காவியம் இது ரவிவர்மாவின் ஓவியம் பாசம் என்னும் ஆலயம் உன்னை பாட வேண்டுமாயிரம் தென்பாண்டி தமிழே என் சிங்கார கோயிலே
வார்த்தை தோன்றவில்லையே, பார்த்து பார்த்து கண்ணிலே பாசம் மாறவில்லையே. வாழ்த்தி உன்னை பாடவே வார்த்தை தோன்றவில்லையே, பார்த்து பார்த்து கண்ணிலே பாதை மாறவில்லையே. அன்பு என்னும் கூண்டிலே ஆடி பாடும் தெய்வமே, அண்ணன் உன்னை போற்றுதே, ஆசை தீபம் ஏற்றுதே. தாவி வந்த பிள்ளையே தாயை பார்த்ததில்லையே, தாவி வந்த பிள்ளையே தாயை பார்ப்பதில்லையே. தாயை போலே பார்க்கிறேன் வேறு பார்வை இல்லையே. மஞ்சளோடு குங்குமம் கொண்டு வாழ வேண்டுமே, என்றும் வாழ வேண்டுமே. தென்பாண்டி தமிழே என் சிங்கார கோயிலே. ஆ ஆ ஆ ஆ ஆ உன் பாதம் போகும் பாதம் நானும் போக வந்தேனே, உன்மேலே ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்று உன் பாதம் போகும் பாதம் நானும் போக வந்தேனே, உன்மேலே ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே. உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு, என் மனம் தானா பாடிடலாச்சு. என்னோட பாட்டு சத்தம் கேட்கும் இப்போ தன்னாலே, எப்போது உன்னை தொட்டு பாட போறேன் தன்னாலே. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே, தேடி வரும் என் மனமே, சேர்ந்திருந்தால் சம்மதமே. லா 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 காரிலே காணம்பாடி காரிலே காணம்படி காண்போரும் வியக்கும்படி ஆலோலம் சோ என்று ஆயிலோட்டி கொண்டு குடிகிற குறிஞ்சியின குறக்குல மாதே நீ வாழ்வாயாக. சீறி வந்த புலிதனையே முரத்தால் அடித்து விரட்டினாள் வீரத்தமிழச்சி அந்த வெளிவந்த பெண்ணினமே வாழ்க வளர்க என்று என்னுடைய மனதார உங்களை வாழ்த்துகிறேன். இருந்த போதிலும் கூட உங்களை பற்றி முற்றும் முழுவதுமான விவரம் எனக்கு சகலமும் எல்லாமே தெரியும். நீங்க யாரு, உங்களுடைய பேச்சு என்ன, சரி உங்களுடைய வழக்கு என்ன, உங்களுடைய நடைமுறை என்ன, உங்களுடைய குலம் என்ன, கோத்திரம் என்ன, சகலமும் எனக்கு தெரியும். தெரிந்து இருந்தாலும் கூட ஒரு சில விவரங்களை உங்களிடத்திலே கேட்க வேண்டும் என்ற ஆவல். கேட்டா நான் கேட்குற விவரம் அதுக்கு முதல்ல உனக்கு பதில் தெரியுமான்னு தெரியல. இருந்தாலும் கதையின் முறையோடு கேட்கணுங்கிறது கேள்வி. கேட்டா விவரம் வருமா? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்க வேண்டிய இடம் பார்த்து கேட்கணும். எல்லா இடத்துலையும் கேட்டா கிடைக்குமா? முத்துக்கள் எங்க விளையும்னா கடல்ல தான் விளையும். கடல்ல போய் தேடுறனாதான் முத்து எடுக்க முடியும். எல்லா இடத்துலையும் எடுக்க முடியுமா? அது மாதிரி நடந்தது, நடக்க போது அனைத்து எல்லாம் தெரியும் எனக்கு. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் கூட என்னகிட்ட கதையின் முறைப்படி அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. கேளுங்கள் சுவாமி, தெரிந்த வர பத்தி சொல்ல, தெரியாத இடம் தாங்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்ன கேளுங்க, கேளுங்க பாப்போம். என்ன கேட்டாலும் வருமா? விவரம் கேளுங்க. விவரம் கேட்டா தெரிஞ்சா பதில் சொல்றேன், தெரியாட்டு தாங்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான். உடம்பு நல்லா இல்லாட்டி உனக்கு சேட்டை குறையில பத்தியா? சேட்டை எப்போதுமே குறையாது. எனக்கு என்னமோ நாரதருக்கு போட்டவங்களை பார்த்தாவே பிடிக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. எனக்கு என்னமோ தான் வள்ளி வேசல போட்டவளும் பிடிக்க மாட்டேங்குது. அதுக்காண்டி எங்க அண்ணன் சொன்னாரு நாரதர் வந்திருக்காரு அப்படின்னு. ஆனா ராவணனை தாத்தா அவர் வந்திருக்காரு அப்படின்னு கேட்டேன். எங்க அண்ணனை முழிச்சாரு. ராவணேஸ்வரன் வந்து அசுரன். ஆனா உங்களுக்கு ராவனுக்கு சம்பந்தம் இருக்கா? ஆனா சம்பந்தம் இருந்ததுனாலதான் சம்பந்தத்தோட பேசிட்டு இருக்கோம். நீங்க என்னகிட்ட என்ன விவரம் கேக்குறீங்க கேளுங்க, பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆகையினாலே கதையின் முறையோடு உன்னிடத்தில் ஒரு சோழம் பண்டு பிள்ளைகள் கண்டு மொழி மாதே, வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, பண்டு பிள்ளைகள் கண்டு மொழி மாதே, வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, பண்டு பிள்ளைகள் கண்டு மொழி மாதே மாதே மாதே, வண்டு விழி
யாருக்கும் நாடது சொல் கோவே. யாடனிலை தானொடுங்க சுவாமி, யாடனிலை தானொடுங்க சுவாமி, நாடுமலை நாடு கோவே. அப்பா பேரு நம்பி, அம்மா பேரு நங்கை மகுனி, உங்க பேரு வள்ளி, செய்வது காவல், அமைத்திருப்பது பரண், பேசுவது தமிழ், வணங்குவது முருகன், விரட்டுவது என்னங்க விரட்டுவது பறவை, கையில் வைத்திருப்பது கவன், கவன் உண்டு. பறவை விரட்டுறோம். எப்படி விரட்டுறீங்க? ஆளாளம் ஓம் சோ, ஆளலம் சோனி ஏன் விரட்டுறீங்க? ஆளாளம் சோ அப்படின்னு சொன்னாதான் பறவையே போகும். பறவையை விரட்டுறது உங்களுடைய எண்ணமா இருந்தா கல்லை விட்டு வீசினா பறவை பறந்துருமே, ஏன் சொல்லால அடிக்கிறீங்க? கல்லால அடிக்காம சொல்லால அடிக்க எங்க அப்பா விவரத்தை சொல்லியிருக்காரு. கல்லால அடிக்காம சொல்லால அடிக்கணும் அப்படின்னு. அதனால பருவமடைஞ்ச பெண்கள் காவலுக்கு வரணும். நெத்தியில என்ன போட்டிருக்க? பட்டை அடிச்சிருக்கேன். பட்டை யாருக்கு உள்ளது? சிவபெருமானுக்கு உள்ளது. சிவபெருமானுக்காக தன்னுடைய வாழ்நாளே தொண்டாற்றியவர்கள் யாருன்னு சொல்லுவோம்? பெண்களை கேட்கிறீங்களா ஆண்களை சொல்றீங்களா? இல்ல ஆண்கள் பெண்கள் சேர்த்து என்ன சொல்லுவோம்? ஆண்கள்லாம் 63 நாயன்மார்களை சொல்லலாம். 63 நாயன்மார்கள் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் தெரியுமா? 60 ஆண்களும் 3 பெண்களும். ஆமா. அதே மாதிரி பாருங்க, பெருமாளுக்கு நிறைய பேர் தொண்டாட்டினாங்க. ஆனால் பெருமாளுக்கு தொண்டாட்டியவர்களை குறிப்பானவர்கள் இது வந்து 12 ஆழ்வார்கள் என்று சொல்வாங்க. ஆமா, 12 ஆழ்வார்கள். அந்த 12 ஆழ்வார்களே ஒரு பெண்ணும் 11 ஆணும் கொண்ட ஆழ்வார்கள் தான் தொகுப்பு. அந்த தொகுப்பு. ஆமா. சரி, ஒரு சிவன் கோயில்ல என்ன இருக்கணும்? அந்த சிவன் கோயில்ல சிவன் கோயில்ல லிங்கம் இருக்கணும். லிங்கம் இருக்கணும். கொடிமரம், கொடிமரம் இருக்கணும். நந்தி இருக்கணும். பலிபீடம் இருக்கணும். இது எல்லாமே இருக்கணும் தானே? எல்லாம் இருந்தாதான் சிவன் கோயில். ஆனா எதுவுமே இல்லாம ஒரு சிவன் கோயில் இருக்கு. உங்களுக்கு நேரம் சரியில்லாம வந்து மாட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாற்றாங்க? இல்ல, ஆரம்பத்திலே நான் இங்க புள்ளி வச்சுட்டு போனேன். அதுக்காக நீங்க வந்தவன கதை பாட்டை பாடுனீங்க, அது சரி. ஆனா உண்மையாலுமே சொல்றேன், டிடி தவ திரு சங்கரதாஸ் சுவாமி எழுதி வச்ச பாடம் முழுமையா பாடுறது நீங்க மட்டும்தான். அது கண்டிப்பா அந்த பாக்கியம் உங்களுக்கு அந்த சங்கரதாஸ் சுவாமி கொடுத்து வச்சிருக்காரு. ஆனா இப்படி பாடணும் அப்படிங்கிறது நிறைய ஆசைகள் இருக்கு. ஆனா என்ன மக்களுக்கு கருத்து போய் சேரணும். இப்ப நீங்க கேட்டீங்க, நான் ஆரம்பத்தில் புள்ளி வச்சுட்டு போனேன். ஆண் பாதி பெண் பாதி. சிவபெருமான் வந்து இடது பக்கத்தை பராசக்திக்கு கொடுத்தாரு. ஏன் பாதி உடம்ப பராசக்திக்கு கொடுத்தாரு? ஆண் பாதி பெண் பாதி, நீயும் நானும் சரி, எண்ணில் நீ சரின்னு என்பதை எடுத்து காட்டுவதற்காகவே மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காண்டி கொடுத்தாரு. அர்த்தநாதீஸ்வரர் தான் திருச்செங்கோட்டில் இருக்காரு. ஆமா, அது திருச்செங்கோட்டில் இருக்காரு. சரி. ஆனா அதே நேரத்தில் பராசக்தியோட உடம்பும் சிவபெருமானோட உடம்பும் இந்த பூலோகத்தில் இருக்கு. ஆனா இந்த ஊர்ல கூட இருக்கலாம். அது நடத்தினா என்ன நன்மை, என்ன நன்மை வந்து இந்த ஊருக்கு போய் சேரும். எல்லாரும் நாடகம் பார்க்குற மாதிரி தெரியல, கிளம்புற மாதிரி தெரியுது. நீங்க எல்லாம் இருக்கிறனால தான் நாடகத்தை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பேசிட்டு இருக்கோம். இப்படி நாடகம் பார்க்காம கிளம்பினீங்கன்னா நாங்க யாரை பார்த்து நாடகம் நடிக்கிறது? எனக்குள்ள நீங்க ஒரு 4-5 பேர் உட்காந்துருக்கீங்க, உங்களை வச்சு தான் நாடகம் நடக்குது. ஆமா, அந்த பின்னாடி ஒரு அக்கா பிள்ளையெல்லாம் தூக்கிட்டாங்க. ஏன் கிளம்புறீங்க? நாடகம் நம்ம ஊர்ல போய் வருவீங்களா? பிள்ளைய தூங்க போட்டு வருவீங்களா? சரி, வரலைன்னா நாங்கள் ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் பார்த்துங்க. அதனால உட்காந்து நாடகத்தை பாருங்கள். ஏன்னா ஆம்பளையால் நாடகம் பார்க்கணும்னா நாளைக்கு ஒரு நாடகம் பக்கத்தில் நடக்குதுன்னா வண்டியில் போய் பார்த்துருவாங்க. ஆத்தாமார்கள்லாம் நம்ம ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் நாடகம் பார்க்குறது சிரமம். நம்ம ஊரில் வருஷத்தில் ஒரு நாள் கோயில் வாசலில் இப்படி வந்து கண் விழித்திருக்கிறது தவறில்லை, இருந்து பார்க்கலாம். சிரமமாக இருந்தால் படுத்து இங்கே கூட தூங்குங்க, ஆளுகள்லாம் தூங்குறாங்கிற நம்பிக்கையிலாச்சும் நாங்கள் பேசுவோம். எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டா பொட்டலை பார்த்து கத்துற மாதிரி வந்துடும். அதனால் எந்திரிச்சு போகாதீங்க. அடுத்ததாக வரக்கூடிய ராஜநடிகர் அன்பு மாமா, இளங்கோவன் மாமா மிகச்சிறந்த ஒரு பாடகர், நல்லா பாடுவார், நல்லா பேசுவார். அவர் பாடலாம் நானே உட்காந்து கேட்பேன் நாடகம் முடிச்சுட்டு. அது மாதிரி யார் எந்திரிச்சு போயிடாமல் அழகாக பாடுவார், கேட்க கேட்க இனிமையாக இருக்கும். அதனால் அமர்ந்து அவருடைய பாடலையும் கேட்டு அவருக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும், எந்திரிச்சு போயிடாமல் இருங்க. ஆகையினாலே ஒரு சிவன் கோயில்னா இதெல்லாம் இருக்கணும்ல. ஆமாம், எதுவுமே இல்லாமல் ஒரு சிவன் கோயில் இருக்கு எங்கே? சரி, அதை விடுமா. சரி, இறைவனுக்கு பால் அபிஷேகம் பண்றோம். ஆமா, அப்படித்தானே? பால் அபிஷேகம் மட்டும். ஆனா உலகத்துல பாலால அபிஷேகமே நடக்காத ஒரு கோயில் இருக்கு. இந்த சேட்டை தானே வேணாது. சேட்டை தான் எனக்கு என்ன பண்ண முடியும்னால? இல்ல, சனியை பிடிச்ச நேரம் கிளற பிடிச்சு முழுங்குச்சான்ற மாதிரி நீங்க பேசுறீங்க. தெரியுமா? சனியை பிடிச்ச நேரம் கிளற ஏன் கிளற பிடிச்சு முழுங்குச்சு? வேற எதையும் முழுங்குனுச்சுன்னா தப்பிச்சிருக்கும். கிளருக்கு 2 பக்கம் இது இருக்கும். எது? முள்ளு முழுங்க தெரியாம முழுங்குனா சில்வா கிழிஞ்சு வருடி. நீங்க மீனுக்கு எழுதுறவன் ஏட்டை கிழிச்சா பட்டிச்சவன் பாட்டை கொடுத்தான். நீங்க என்ன வாடி பண்ண பேசிட்டு இருக்கியா? பொம்பளை பிள்ளை சாட பேசினா நீங்க தாங்க மாட்டியா? என்னம்மா சாட பேச போற? நீங்க சொன்னீங்க கிழிச்சோம்னா தெரிய முடியும் அப்படின்னு. அங்க அந்த கிழிஞ்சிரும் அப்படிங்கறத சொல்ல வந்தேன். அத நீங்க அப்படி சொல்ல வேண்டியதானே? இப்ப
லிங்கமே இல்லாத கோவில் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதோட நேரத்தில் இப்போ எங்கே இருக்கு அப்படின்னா மாணிக்க வாசகர் மந்திரியா இருந்தார். பாண்டிய நாட்டில் மாணிக்க வாசகர் இருந்தார். அப்பதான் பாண்டியம்மன் என்ன சொன்னாரு, பொன்பொருளை கொடுத்து குதிரை வாங்கிட்டு சொன்னார். குதிரை வாங்காம நடந்து வர்றாரு. நடந்து வரும் பொழுது அந்த இடத்துல வந்தோடனே அவர் தன்னை மீறியாம சிவபெருமானை நினைச்சாரு. அப்ப சிவபெருமான் இங்க வந்து ஒரு லிங்கமாகப்பட்டது இருக்கே அப்படின்னு என்ன பண்ணாரு, அவர் கொண்டு வந்த பொன்பொருளை எல்லாத்தையும் ஆலயம் கட்டிக்கிட்டே இருந்தார். அப்ப ஆலயம் கட்டிக்கிட்டு இருக்கும்போது காவலாளிகள் பார்த்தாங்க, மாணிக்க வாசகர் ஒரு ஆலயத்தை கட்டிக்கிட்டு இருக்காரு, நீங்க பொன்பொருளை கொடுத்து குதிரை தானே வாங்கிட்டு சொன்னீங்க, அவர் குதிரை வாங்காம ஆலயத்தை எழுப்பிட்டு இருக்காரு, என்னன்னு கேளுங்க. அப்பதான் மாணிக்க வாசகர் பாண்டியம்மன் கேட்கிறார், நீங்க சம்பாரிச்சு ஒரு ஆலயம் கட்டலாம்ல, நான் குதிரை தானே வாங்கிட்டு சொன்னேன், நீங்க ஏன் ஆலயத்தை கட்டினீங்க? அப்ப சிவன் சொத்து இவ்வளவு நாசம் அப்படின்னு இருக்காரு. நீங்க வச்சிருக்க அனைத்து சொத்து பூராமே சிவனோட சொத்து தான், சிவனுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு ஆலயத்தை கட்டினாரு. எந்த ஆலயத்தை கட்டினாரு? ஆவடையார் கோயிலை கட்டினது யாரு? மாணிக்க வாசகர் தான். ஆவடையார் கோயில தான் லிங்கம் இருக்காது, கொடிமரம் இருக்காது, நந்தி இருக்காது, எல்லாமே இருக்காது. இப்ப தெய்வத்துக்கு தான் வருஷம் திருவிழா நடக்கும். ஆனா ஆவடையார் கோயில்ல மனிதனுக்கு திருவிழா நடக்குதுன்னா மாணிக்க வாசகருக்கு மட்டும்தான் வருஷம் திருவிழா நடக்கும். அப்ப எந்த ஆலயம் தெரியுங்களா? கொடிமரம், நந்தி, லிங்கம் இல்லாத கோவில் ஆவடையார் கோயில்ல தான். எதுவுமே இல்லாம இது சிவனோட ஆலயமா இருக்கு. இது லிங்கம் இல்லாம ஆலயம் ஆவடையார் கோயில். இப்ப லிங்கம்னா ஒரு ஆலயத்துல ஒரு லிங்கம் ஒண்ணுதான் இருக்கணும். ஆனா அதே நேரத்துல 3 லிங்கம் கொண்ட ஒரு ஆலயம் எந்த ஊர்ல இருக்கு? அது எங்க இருக்கு? 3 லிங்கம்லாம் எங்கேயாச்சும் இருக்குமாமா? சும்மா தெரியாம நீங்க கேட்டீங்கல்ல, லிங்கமே இல்லாத சிவன் கோயில் நம்ம சிவனா நினைச்சு கும்பிடுறோம் அப்படின்னு. ஆவடையார் கோயில் தான் லிங்கம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். 3 லிங்கம் உள்ளது இருக்கும்ல, அப்ப தெரிஞ்சா பதில் சொல்லணும். இந்த தெரியாம சபடால் நின்றுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க, இருந்த பதிலத்தை தந்துச்சா வந்த பல்லன்ற நீங்க பேசக்கூடாது. சரி, 3 லிங்கம் உள்ள கோயில் எங்க கேக்குற? 2 லிங்கம் உள்ள கோயில் எங்கன்னு தெரியுமா? 5 லிங்கம் உள்ள கோயில் எங்கன்னு தெரியுமா? இதெல்லாம் விஷயங்கள் இருக்கு. ஆனா 3 லிங்கங்களை கொண்ட ஒரு கோயில்னா எங்க இருக்கு? நமது பகுதியில் அருகாமையில் உள்ள திருக்கான பேரூர் என்று அழைக்கக்கூடிய இன்று காளையார் கோயில், அன்று திருக்கான பேரூர் அந்த ஊர் தான். அந்த ஊர்ல தான் 3 சிவ ஆலயம், அதாவது ஒரே சிவாலயம் 3 லிங்கம். என்னென்ன லிங்கம்? சோமேஸ்வரர், சுந்தரேஸ்வரர், சுவர்ணகாளீஸ்வரர் என்று அழைக்கக்கூடிய 3 லிங்கங்களை உள்ளடக்கிய ஒரு கோயில் அப்படின்னா காளையார் கோயில், திருக்கான பேரூர் தான். சரியா? நீங்க கேட்டீங்க, என்னன்னு கேட்டீங்க, தெய்வத்துக்கு பால அபிஷேகம் பண்றோம். ஆனா பால அபிஷேகமே இல்லாத கோவில் அப்படின்னா அது எங்கன்னா சமயபுரத்துல மட்டும்தான், திருச்சியில. அது வந்து வேப்பந்தூளால சமயபுரத்தால செஞ்சது. அந்த பாலாபிஷேகம் மரத்தூளால செஞ்சதுனால அது பாலாபிஷேகம் பண்ணோம்னா என்னாகும்? கரைஞ்சிரும். அதனாலதான் பாலாபிஷேகம் இல்லாத கோயில் அப்படின்னா சமயபுரம் மட்டும்தான். அதே நேரத்துல பாலாபிஷேகம் இருக்கு, 3 இருக்கு. இந்த அவர் சொன்ன மாதிரி 3 இருக்கு இங்க சமயபுரம். இப்ப அதே நேரத்துல ஒரு தெய்வத்துக்கு தேங்காய் பழம் படிச்சு நம்ம சாமி போடுவோம். ஏன் எத்தனையே கனி இருக்க, ஏன் வாழைப்பழம் தேங்காயை மட்டும் தெய்வத்துக்கு வைக்கணும்? இது ஒரு காரணம். தேங்காவே உடைக்காத கோவில் இருக்கு, அது எங்க? தேங்காய் உடைக்காத கோயில்னா அப்புறம் தேங்காய் உடைக்காம இங்க என்ன மாங்காய் உடைப்பாங்க? தேங்காய் எல்லா தெய்வத்துக்கும் உடைப்பாங்க, ஆனா அந்த ஊர்ல மட்டும் தேங்காய் உடைக்கவே மாட்டாங்க. தேங்காய் உடைக்காத கோயில் அப்படின்னா இன்று ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய திருவரங்கம் இருக்குல்ல, திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம், அந்த ஊர்ல தான் தேங்காய் உடைக்க மாட்டாங்க. ஏன் உடைக்க மாட்டாங்க? இல்ல, அங்க இருக்கக்கூடிய கோயில்ல கருவறையில தேங்காய் உடைக்க மாட்டாங்க. வெளியில தேங்காய் உடைப்பாங்க. ஆனா கருவறையில தேங்காய் உடைச்சா நிஷ்டை கலைஞ்சிரும். அதாவது தூக்க சயனத்தில் இருக்கிறார் யாரு? பெருமாள், எம்பெருமான், பாட்டன் மகாவிஷ்ணு. அந்த தூக்கம் கலைஞ்சு போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? சயனத்துல நின்றுச்சிருவாரு. ஆக தேங்காய் உடைக்கிற சத்தம் அவருக்கு கேட்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தேங்காவை வெளியில உடைத்து தேங்காவை துருவி பூவாக கொண்டு வந்து பூவில் தான் அவருக்கு நைவேத்தியம் நடக்கும். இப்போ நாரத மகிழ்ச்சி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. சரி, ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலில் மட்டும்தான் தேங்காயை உடைக்க மாட்டாங்க, அதை துருவி கொண்டு வந்து தெய்வத்துக்கு கொடுப்பாங்க. இது ஆலயம். ஒரு மனிதனுக்கு தெய்வ உதவி இருக்கணும், இல்லை ஆசான் உதவி இருக்கணும்,
அதே நேரத்துல தாய் உதவி இருக்கணும், தந்தை உதவி இருக்கணும். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய 4 பேருடைய உதவி நிச்சயம் வேணும். அப்ப யாரோட உதவியுமே இல்லாம ஒரு மாபெரும் வீரனா இறந்தது யாரு? மகாபாரதத்துல மாபெரும் வீரனாக இருக்க வேண்டியது வில்லுக்கு விஜயன் என்று சொல் வந்தது. ஆனால் உண்மையிலேயே கர்ணன் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்திருந்து அவனுக்கு எல்லாம் சரியாக கிடைச்சிருந்தா வில்லுக்கு யாருன்னா கர்ணன் தான். ஆக அந்த கர்ணன் மிகப்பெரிய கொடை வள்ளல். பாருங்க, பெத்த தாய் வள்ளல்லையே 21 வள்ளல்கள் இருக்காங்க. ஆமா, ஆனா குடை வள்ளல் சொல்லக்கூடியது யாருன்னா கர்ணனை மட்டும்தான். ஏன் பாருங்க, குந்தி தேவி சிறு குழந்தையா சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது துர்வாச முனிவருக்கு பணிவிடை செய்கிறார். அதன் காரணமாக துர்வாச முனிவர் என்ன பண்றாரு, குந்தி தேவியினுடைய வருங்காலத்தை கணிக்கிறார். அப்ப புத்திர பாக்கியம் இல்லை. யாருனால? கணவனால புத்திர பாக்கியம் இல்லை. அப்ப மந்திரம் சொல்றாரு, 5 மந்திரத்தை சொல்றேம்மா, உனக்கு திருமணமான பிறகு இந்த 5 மந்திரத்தை நீ உச்சரித்தீங்கன்னா உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆக வரத்தை வாங்கணும்னா எப்ப கேட்க சொன்னாரோ அப்பதானே கேட்கணும். சின்ன பிள்ளை தானே, ஆர்வத்தில் என்ன பண்ணிருச்சு, ஒருவேளை இந்த வரம் பலிக்குதாலேன்னு பார்ப்போம்னு சொல்லி தனியா ஒரு ஆத்தங்கரையில் நின்று முதல் மந்திரத்தை சூரிய பகவானை நினைத்து சொன்ன உடனே சூரிய பகவான் வந்தான். வந்து பெண்மணியோடு கூடினதுனால ஒரு குழந்தை பிறந்துச்சு. கர்ணன் அவன் தான் கொடை வள்ளல் என்று அழைக்கக்கூடிய கர்ணன். கர்ணன் பிறந்த உடனே பாருங்க, ஆனா திருமணமே ஆகாத ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்தா உலகத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்க, தவறா பேசுவாங்க. அதனால இந்த குழந்தையை நம்மளால வளர்க்க முடியாது, இந்த குழந்தையை நம்ம தச்சுக்கிட்டு போகுது அந்த பக்கம் அப்படின்னா எவ்வளவு வலி இருக்கும். அந்த வலியை பொறுத்து கொண்டு அந்த ரத்தத்தை எல்லாம் பார்த்து சகிச்சுக்கிட்டு யார் இருக்கான்னா கர்ணன் இருக்கான். ஆக இந்த ரத்தம் அப்படி வலிஞ்சு ஓடி போய் குருநாதருடைய காதில் படுகிறது. பரசுராமன் எந்திரிச்சு பார்க்கிறாரு, ரத்தம். ஆகா, இவ்வளவு ரத்தத்தை ஒரு முனிவனால தாங்கிக்க முடியாது. ஆக உண்மையை சொல், நீ யார் என்று கேட்க நான் சத்திரியன் என்று ஒற்றுக்கொண்ட காரணத்தினால் தக்க சமயத்தில் நீ கற்ற கலைகள் யாவும் உனக்கு கை கொடுக்காமல் போக கிடவாதுன்னு சமயத்துல குருநாதரும் கைவிடுறாரு, அவரும் கைவிட்டார். அடுத்து மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடியவன் ஒரு மனிதனை நின்று காக்க வேண்டும். ஆனால் தெய்வம் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவே கர்ணன் அருகாமையில் இருந்து அவனுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் சூழ்ச்சிகளை செய்து அவனை கீழே விழ வைத்தார். காரணம், சூழ்ச்சிகளால் சூழப்பட்டதுதான் மகாபாரதம். மகாபாரதம் நடப்பதற்கு அடிப்படை காரணமே கிருஷ்ணனுடைய லீலைகள். கிருஷ்ணனுடைய லீலை இல்லை என்றால் மகாபாரதம் என்பது ஒண்ணுமே இல்லை. இதான் மாதா பிதா குருனால 4 பேர்னால ஒருத்தன் கைவிடப்பட்டது. தெய்வத்துக்கிட்ட போய் மனிதன் போய் வரம் கேட்போம். ஆனா தெய்வமே யாசகம் கேட்டதுன்னா கர்ணன் மட்டும்தான். இறக்கும் தர்பாயிலும் கூட பிச்சாந்தின்னு கொண்டு போய் கேட்டார். அப்பதான் யாரு, எப்பா இறக்கும் தர்பாயிலும் கூட என்கிட்ட நீங்க தானம் கேட்குறீங்களே, அப்படி நான் கொடுக்கணும்னா கொடுக்குற மாதிரி என்கிட்ட கேளுங்க அப்படின்னு கர்ணன் சொன்னான். கர்ணன் சொல்லும் போதுதான் இவ்வளவு நாள் செஞ்ச தான தர்மமும் இனிமேல் செய்யக்கூடிய தான தர்மமும் அனைத்தும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு தெய்வம் வந்து கர்ணன் கேட்டுக்க. அதுக்கப்புறம் தான் அவனோட உயிரே போனதான். அதான் அதே நேரத்தில் துரியோதனன் கர்ணன் என்ன சொன்ன தெரியுங்களா, நண்பா, என்னோட உயிர் மூச்சு இருக்கிற வரையும் உன்னோட உயிர் போகாது. கர்ணன் இறந்ததுக்கு அப்புறம் தான் துரியோதனனை இறந்தான். இப்ப துரியோதனனுக்கு எப்படி உயிர் போச்சு, எந்த அடியில உயிர்? துரியோதனுக்கு உயிர் போச்சு. உயிர் எப்படி போனது? தொடையில் அடிச்சா சாவு. ஏன் தொடையில் அடிச்சா சாவு? தொடையில் அடிச்சா சாவுனா அவன் தொடையில் அடிச்சனால செத்தான். அதனால இதெல்லாம் ஒரு கேள்வியாமா? இப்ப பாண்டவர்கள் தன்னோட மயனை கொன்னுருவாங்க அப்படின்னு காந்தாரி நினைச்சான். காந்தாரி தன்னோட கணவனுக்கு கண்ணு தெரியல, நம்மளும் ஏன் இந்த உலகத்தை பார்க்கணும். அதான் காட்டுனா மனமும் காட்டாட்டி உசுறு போகும். அந்த ஆமா, என்னங்க சாமி இல்ல. அப்ப என்னாச்சு, தன்னோட மயனை சொல்றான், நான் உன்னை வந்து கண்ணை அவுத்துட்டு உன்னை நிர்வாணமா பார்க்கிறேன், உன்னோட ஆயுள் நீடிக்கும், எப்போதுமே சாவு கிடையாது அப்படின்னு காந்தாரி சொன்னான். காந்தாரி தன்னோட தாய் முன்னாடி எப்படி நிர்வாணமா நிற்கிறது அப்படின்னு துரியோதனன் சங்கடப்பட்டான். தன்னோட மகன் உயிர் நமக்கு முக்கியம், தன்னோட பிள்ளை உயிர் நமக்கு முக்கியம்னு என்ன பண்ணாரு, போய் நிர்வாணமா நின்னா. காந்தாரி பார்த்ததுக்கு அப்புறம் இடுப்புக்கு கீழே பார்க்கின்ற போது அப்ப கிருஷ்ணன் நினைச்சாரு, காந்தாரி துரியோதனை முழுமையா பார்த்துட்டா துரியோதனுக்கு அழிவே கிடையாது, இதை எப்படியாச்சும் சூழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு துச்சலை மாதிரி ஒரு பெண்ணு. துச்சலை யார் தெரியுங்களா? துரியோதனோட தங்கச்சி. தாய் முன்னாடியோட நிர்மணமா நின்னா தன்னோட பிள்ளை தானே, சின்ன பிள்ளையிலேருந்து வளர்த்தது தானே. அப்ப தங்கச்சி போனா அவ என் மனசு எவ்வளவு சங்கடப்படுவான். தன்னோட தங்கச்சி வந்துட்டாளே அப்படின்னு சொல்லி வாழையை எடுத்து மூடுனா
இதுக்கு கீழே மட்டும்தான் காந்தாரி பார்த்தா. அதனாலதான் தொடையில துரியோதனுக்கு சாபு வந்தது. இப்ப பெண்கள் தான் குழந்தைய பெற்றெடுக்கணும். பெண்களுக்கு பருவம் 7 பருவங்கள் என்னென்ன? பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை என்று சொல்லக்கூடிய இழுவகை பருவம். ஆமா. தாங்கள் அணிந்திருக்கும் பருவம் மங்கை பருவம். மங்கை பருவம் வயது 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 12 13 வயசு இன்னும் முடியல. ஆகையினாலே உன்னுடைய வயதிற்கும் உன்னுடைய பொறுப்பிற்கும் இந்த அழகான உருவத்திற்கும் பருவத்திற்கும் ஏற்றாற்போல் உனக்கு ஒரு கணவன் மாப்பிள்ளை பார்த்து இருக்கேம்மா. கணவன் பார்த்து வந்தது சரிங்க. மாப்பிள்ளை யார் தெரியுமா? இல்ல கணவன் பார்த்து வந்தது சரி. சரி. இப்ப ஒரு பெண்ணு வந்து 2 இருங்க இருமா. மாப்பிள்ளை வந்திருக்கலமா? நீங்க வச்ச சட்டமா? மாப்பிள்ளை யாரு? நீங்க வச்ச சட்டமா? நான் வச்ச சட்டமா? மாப்பிள்ளை நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க? என்ன தேடி வந்திருக்கீங்க? உன்னை நான் சொன்னா ஆ. மாப்பிள்ளை யாரு கேட்கணும்ல? சுக்குக்கு மிஞ்சிய மருதமில்லை. சுப்பிரமணியனுக்கு மிஞ்சற கடவுளம்பா. ஆக அந்த கந்த கடவுளையே அந்த முருகபெருமானே உனக்கு மாப்பிள்ளை வந்து கட்டிக்கிறியா? பெரிய மனுஷன் தானா? ஏன் பெரிய மனுஷன் இல்ல? யாராச்சும் 2ஆம் தரம் ஒரு தன்னோட பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? நல்ல தாராளமா பண்ணலாம். எப்படி அதுக்கு முடியும்? கல்யாணம் கணவன் புள்ளானாலும் புருஷனும் கட்டிக்கிட்டு வாழ போறமா? தமிழ் பண்பாடு ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்தால் ராமன் சீதையோட. சரி. தமிழ் பண்பாடு ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழணும். தெய்வயான ஏற்கனவே திருமணம் முடிச்சாச்சுல. ஆக நீ 1000 உபதேசம்னாலும் நீ கேட்க மாட்டே. நான் கேட்கிறவங்களுக்கு விளக்கம் சொல்ல. அல்லும் பகலும் இந்த அவசையை நீ விடுத்து, அல்லும் பகலும் இந்த அவசையை நீ விடுத்து, நீர் உள் தொலை இருப்பாய் செவி மடுத்து சொல்லும் மத கேளம்மா. நான் கேட்கிறவங்களுக்கு விளக்கம் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இந்த வந்துட்டாரு மச்சான். நிறைய கேட்கறவங்களுக்கு தான் ஆசை. சுருக்கமா சொல்லுங்க. ஒரு பெண்ணு இன்னும் முருகன் வேற இருக்க மாட்டாரோ? இப்ப என்ன காரணம்னா ஒரு பெண்ணு 3 பிள்ளை பெக்கலாம், 2 பிள்ளை பெக்கலாம். ஆனா அதே நேரத்துல 2 பெண்ணும் சேர்ந்து ஒரு பிள்ளைய பெற்றாங்க. 2 பெண்ணும் சேர்ந்து ஒரு பிள்ளைய பெற்றாங்க. பெண்கள் சேர்ந்து பெற்றெடுத்த குழந்தை வந்து ஜராசந்தன். சராசந்தன் எப்படி பிறந்தான்னா 2 பேர் அதாவது இந்த வந்துருச்சு டீ வந்துருச்சு. டீ குடிக்கிறீங்க? வர காப்பியா? சரி, எதா இருந்தா என்ன இந்த நேரத்துக்கு சூடா குடிச்சா? அதான் சுக்குக்கு மிஞ்சின மருந்து சொன்னீங்களா, அதனால மருந்து வருது. பரவாயில்லம்மா. அதான் நல்லா இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. 2 பேர் சேர்ந்து பிறந்தது வந்து ஜராசந்தன். 2 பெண்ணும் சேர்ந்து சராசந்தன். ஆம்பளை தனியா குழந்தை பார்க்க முடியுமா? ஆம்பளை பிள்ளை எப்படி? இது சரியானதா? 2 பெண்ணும் சேர்ந்து ஒரு பிள்ளைய பெற்றாங்க. அவனுக்கு பேரு சராசந்தன். ஏன் பேர் வந்துச்சு? ஜரை மூலம் உயிர் வந்த காரணத்தினால் ஜராசந்தன் பேர் வந்துச்சு. இது பெரிய கதை. இது இன்னொரு 15 நிமிஷம் தேவைப்படும். அதெல்லாம் என் மாப்பிள்ளை கோவப்படுவாரு. இல்ல, அதனாலதான் 1 மணிக்கு நீங்க சந்திங்க. அடுத்து நீங்களா நானானு பாப்போம். ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை பத்தது யாரு? ஆம்பளை எப்படி ஆம்பளை பிள்ளை பார்க்க முடியும்? எல்லாத்துலயும் கேளுங்க. பெண்களுக்கு கருவை சுமக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஆம்பளை எப்படி? இல்ல சாமி வேற நோக்கத்தோட நிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆம்பளை பிள்ளை பெக்கணும்னா எந்த வழியா பெத்தெடுக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். இதுல நீங்க ஆம்பளை பிள்ளை பெத்த யாருன்னு கேட்டிருக்கீங்க. அதுலயே நான் புள்ளி வைப்பேன். கணக்கு பிள்ளை பேரம் தானே, நீங்க கணக்கு பண்ணி சொல்லணும். ஏன்னா யாரு பெற்றெடுத்தானா யுவனாசுவன் மன்னன் ஆகப்பட்டவன் 100 மனைவி 100 மனைவிக்கும் குழந்தை இல்லை. ஒரு முனிவரை பார்த்து கேட்கிறேன், ஐயா எனக்கு 100 மனைவி இருக்கு, 100 மனைவி இருந்தாலும் கூட எனக்கு பின்னாடி ஒரு நாட்டை ஆள்வதற்கு குழந்தை இல்லை. சாமி நீங்க மனசு வச்சா முடியும் அப்படிங்க. அப்பதான் என்ன பண்ண 48 நாள் விரதம் இருக்குதான். 48 நாள் விரதம் இருந்து முனிவரை பார்க்க போனான். ஒரு ஆலயம் கட்டுறான். 48 நாள் ஒரு மண்டலம். இப்ப ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறோம். 48 நாள் விரதம். ஒரு மனிதன் முடியாம இருக்கக்கூடிய மருந்தே சாப்பிடுறது 48 தான். ஏன் 20 வரலாம்ல? அதாவது 48க்கு என்ன விளக்கம் என்றால், இந்த உலகிலே பாருங்க, ஒரு மனிதன் பிறக்க வேண்டும் என்றால் 9 கிரகத்துல ஒரு கிரகத்துல பிறக்கணும். அடுத்ததாக 27 ராசி, 27 நட்சத்திரம். பரவாயில்ல, 27 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம் இருப்பேன். சரி, அடுத்து 12 ராசி. ஆமா, இந்த 12 ராசியில ஒரு ராசியில பிறக்கணும். இப்படி 9 27 12 கூட்டினோம்னா 48 வந்துரும். மொத்தம் 48 நாள் ஒரு மண்டலம். இப்ப 48 நாள் விரதம் இருந்து முனிவரை பார்க்க அப்புறம் முனிவர் இல்ல, தன்னோட மனைவிக்காக யாக வளர்த்து தண்ணி எடுத்து அவன் குடிச்சிட்டான். முனிவர் பார்த்தாரு, ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் முனிவரோட யாகசாலைக்கு வர்றவன் அவசரப்பட்டு தண்ணீர் எடுத்து குடிச்சிட்டார். உன்னோட வயிற்றுல குழந்தை வளருது, ஆனா பெண்மகளுக்கு குழந்தைய பற்றிக்க தன்மை இருக்கு. ஆம்பளை பிள்ளை பக்க முடியல, எப்படி பெத்தெடுப்ப? அப்பதான் கவலைப்பட வேணாம், இந்த குழந்தை பிறந்தவன நீ இறந்துருவாங்க. எப்படி சாமி அப்படிங்க? தன்னோட குழந்தைய பெற்றெடுக்கிறது உன்னோட கையில இருக்குன்னு அவர் சொன்னார். அப்பதான் என்ன நினைச்சானா, தன்னோட கையில பக்க முடியாது இல்ல, அவர் முனிவர் என்ன சொன்னாரு, கையில பக்க முடியாது இல்ல, சவுடால பத்தியா. அவன் என்ன பண்ணா, குழந்தை பெற வழி இல்லை, தன்னோட வயிற்ற ரெண்டு கையும் கொடுத்து தன்னோட வயிற்ற கிழிச்சான். வயிற்ற கிழிச்சவனே ஒரு குழந்தை பிறந்துச்சு. வயிற்ற கிழிச்சானா உயிரை இழக்க முடியுமா? இறந்து போயிட்டான்.
அப்பதான் இந்திரா பார்த்தாரு, பெண்மகள் குழந்தைய பத்தெடுத்திருந்தா அந்த குழந்தைய காப்பாத்திருக்கலாம், ஆம்பளை குழந்தை பத்தெடுத்திருக்கா, இந்த குழந்தை அழுகுதே என்ன பண்ணு. இந்த நேரத்தில் சௌரியமா அவங்க குடிக்கிறாங்க பாருங்க டீ. ஏன்னா 48 நாள். அப்ப என்னாச்சு, இந்த குழந்தை அழுகும்போது இந்திரன் ஆகப்பட்டவன் தன்னோட குழந்தை அழுகும்போது பாலை தடவி கட்ட வரல அந்த குழந்தைக்கு வச்சார். அன்னைக்கு அந்த குழந்தை அழுகாம இருந்துச்சு. இன்னைக்கு பூலோகத்தில் பாருங்க எல்லா பிள்ளைகளும் அழுகுங்க, ஆனா விரல் சும்பக்கூடிய பிள்ளை யாவுக வந்துச்சு அழுகவே அழுகாதுங்க. யுவனாசுவன் மன்னனாகப்பட்டவன் மாந்தாத சக்கரவர்த்தியை பெற்றெடுத்ததுனாலதான் இன்னைக்கு பூலோகத்துல வந்து விரல் சும்பக்கூடிய பிள்ளை அழுகாம காரணம். ஆம்பளை பிள்ளை பத்தது யாரு? யுவனாசுவன் மன்னனாகப்பட்டவன் மாந்தாத சக்கரவர்த்தியை பெற்றெடுத்தான். இதுதான் ஆம்பளை பிள்ளை பத்தது. நீங்க ஒரு நேரத்தில் 52 மணி கட்டி 60 பிள்ளைய பத்திய, அது மேல் கணக்கு. இங்க பூலகத்துல வந்து நீங்க முருகப்பெருமான கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சவுடால பேசுறீங்க. என்ன சொல்ல வர? எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன். ஏன் பிடிக்கல? ரெண்டாம் தரம் பிடிக்கல. பிடிக்கலன்னா என்னைய உங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசு. சாமி கூட்டி கூட்டி இல்ல கூட்டி கூட்டி கொடுப்பது இந்த கோத்திரத்தின் முறையோ, கூட்டி கொடுப்பது கோத்திரத்தின் முறையோ, கூட்டி கொடுப்பது இந்த கோத்திரத்தின் முறையோ, ஒட்டமவடி வந்து உமக்கனா கரைய காய்வர் மாப்பிள்ள பிடிக்கல பேசா போக வேண்டிய வெற்றி சடால் பேசுறீங்க. அறிவில்லாத மனச்சிறுமி, அறிவில்லாத மனச்சிறுமி. இன்றைய காலை சூரியத்தமானோ என்னம்மா இது அப்படி நல்ல தரமா இருக்கு, ஏமா பிடிக்கிறேன்? நான் என்ன சொல்றேன்னா மாப்பிள்ள பிடிக்கல, அப்புறம் என்ன பண்றியா? என்ன பண்றியா? என்னம்மா என்னடியா? ஆகையினால இன்று காலை சூரியத்தமான உனக்கு என் மாப்பிள்ளை கந்த கலவரம் திருமணம் பண்ணி இது சத்தியம் சத்தியம். சாமி கடைசியா உனக்கு காட்டிட்டு பண்ணவே வலிச்சுத்தான் இல்லைன்னு முருகா உங்களுக்காக தான் காத்திருக்கு. சீக்கிரம் வாங்க முருகா.